சி செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃபானது தான். என்னங்க ஷாக்கிங்காக இருக்கா? கன்சீவாக இருக்க லேடிஸ் கிட்ட போய் உங்களுக்கு நார்மல் டெலிவரி வேணுமா இல்லை சி செக்ஷனா அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்களேன். மெஜாரிட்டி ஆன்சர் வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நடக்கிற சி செக்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்பவே சேஃபானது தான் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சி செக்ஷனை சுற்றி இருக்கக்கூடிய மித்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க சர்க்கிள்ல பிரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வணக்கம், ஐம் டாக்டர் வம்சி கிருஷ்ணா, ஜெனரல் லாப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சர்ஜன், எஸ்வி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோடம்பாக்கம், சென்னை. இப்போ பேசுகிற டாபிக் வந்து பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகும், டெலிவரி டைமில் வந்து நார்மலாக சிசேரியனாக ஏன் இது பண்ணுறோம், எது பெட்டர் அப்படின்னு நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது வந்து எது பெட்டருன்னு விட டாக்டர் அப்போ அசஸ் பண்ணணும். அந்த ப்ரெசர்வ் பண்ணுற டாக்டர் வந்து நார்மல் டெலிவரிக்கு ப்ரொசீட் பண்ண முடியுமா இல்லைன்னா சிசேரியன் தான் பண்ணணுமா அதுன்னு ஃபஸ்ட்டு டாக்டர் தான் செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நிறைய பேரோட கேள்வி, சிசேரியன் தான் டெலிவரினா சிசேரியன் தான், நார்மல் டெலிவரி இனிமேல் கிடையாது, முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நார்மல் டெலிவரியில் எல்லா ஹாஸ்பிட்டலு இல்லை டாக்டர்ஸ் வந்து காசுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ணால் காசு கூட வரும் அப்படின்னு நினைக்கிறது அது மித். அது ஒரு பெரிய தப்பு. அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணம் வந்து உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து அசஸ் பண்ணுறதை எப்போவுமே அந்த பேஷண்ட் அதுதான் அந்த அம்மாக்கும் தாய்க்கும் அந்த குழந்தைக்கு எது பெஸ்ட்டு அதுதான் டாக்டரோட எப்போவுமே ஒரு அட்வைஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சிசேரியன் தான் பண்ணுறது ஓகேவா இல்லை வேறு ஏதாவது பயங்கள் இருக்கா, சர்ஜரி பண்ணப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமானா ஜென்ரலாக 99% எல்லா டெலிவரிஸும் ஸ்மூத்தாக தான் போகும். பட் ஆனாலும் சிசேரியன்ன்றது ஒரு ஆப்ரேஷன் தான். இப்போ ஒரு ஆப்ரேஷன் நம்ம அப்பெண்டிக்ஸ் ஹெர்னியா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். முதுகில் வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, இது ஒரு மித்து போயிட்டுருக்கோம் எல்லாரும் மனசில். அவங்க முதுகில் அனஸ்தீஷியா ஊசி போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை பூரா முதுகுவலியோடு இருப்பாங்க. இதெல்லாமே ஆக்சுவலாக ஜீரோ. ஏன்னா ஜென்ஸுக்கும் சில வேறு ஏதாவது காலுக்கு இந்த மாதிரி ஹைட்ரோசில் ஹெர்னியாஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது முதுகில் ஊசி போட்டு தான் பண்ணோம். அவங்க ஜென்ஸு பெருசாக ஊசி போட்டிருக்காங்க, எனக்கு வலிச்சதே இருக்குது, இனிமேல் வாழ்க்கை பூரா அப்படி இருக்குன்னு யாரும் பெருசாக சொல்லலாம். ஆனால் லேடிஸ் மட்டும் நிறைய பேர் சொல்கிற இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்காகவும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, பட் மேக்ஸிமம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான் இது எல்லோரோட மனசில். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் தான் அந்த மாதிரி அனஸ்தீஷியா கொடுக்கறது. ஸோ அது முடிச்சப்புறம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வயர் கட் பண்ணிவிட்டு குழந்தை எடுப்பாங்க, மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சர்ஜரி முடிச்சப்புறம் கூட பேபி வில் பி ஷிஃப்டட் டு குழந்தை டாக்டர் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஃபீடிங்லாம் அம்மா கொடுத்துட்ருப்பாங்க. இந்த சர்ஜிக்கல் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், அப்படின்னா க்ளீனாக நீட்டாக ஹைஜீனாக வச்சுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் அது இன்ஃபெக்ட் ஆகிற சான்ஸும் இருக்குது. எந்த சர்ஜரி இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் இல்லை, எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் இன்ஃபெக்ஷன், வூண்டு கேப்பிங் அப்படின்னா தையல் விட்டு போகிறது, இது மாதிரி காமனாக எல்லாருக்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஏன்னா அதான் சில பேர் நான் எனக்கு மட்டும் வந்துச்சா, ஆப்ரேஷன் சரியாக நடக்கலையா அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது வந்து ஆப்ரேஷன் வந்து எல்லாரோட கேள்வி வந்து தான் ஆப்ரேஷன் போகலன்னா, இப்போது ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சிவியர் ஆகும், பேபி மூவ் ஆகாமல் இருக்கும், சம்டைம் ப்ரீ டேர்ம் டெலிவரியும் போயிடுவாங்க. அப்படின்னா நார்மலாக 9 months 10 months அப்போ டெலிவரி ஆகிறது 8 மாதம் 7 மாதத்துலேயே குழந்த சரியாக மூவ்மெண்ட்டு இருக்காது, இல்லைனா ஹார்ட் சவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம். அதனால சர்ஜரி உடனே சிசேரியன் பண்ண, எமர்ஜென்சி சர்ஜரி மிட் நைட்டோ எந்த டைம் பார்க்கறது இல்லை, உடனே எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற நிலமை கூட இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மித்து வந்து அந்த யோசனை வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசனையில் விட்டுறணும். ஏன்னா சர்ஜரி வந்து அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறது தான், அம்மாக்கும் குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்காக தான் சர்ஜரியே பண்ணுறது. நார்மல் டெலிவரிஸ் நடக்கிறதே இல்லைன்னா நடந்துட்டு தான் இருக்குது. மேபி ஒரு ரேஷியோ பார்த்து சொல்லணுன்னா ஒரு 30 to 40% நார்மல் டெலிவரிஸ்னால் டெஃபினெட்லி 60% to 70% சிசேரியன் சர்ஜரிஸ் தான் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய காசஸ் இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஒரு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில்,
இன்னொன்று வந்து இந்த ஃப்ளூயிட் ஏதாவது பிரேக் ஆகும், ஸோ தண்ணி ஃபுல்லாக இருக்காது, ஸோ பேபி ஸோ ஒழுங்காக மூமெண்ட் இருக்காது வயிற்றுக்குள்ளே. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான் பெட்டர். ஸோ சிசேர்ன்றது ரொம்ப சேஃபு. எல்லாரும் பயந்து ஐயோ ஏதோ ஆயிருமோ, இப்போது சர்ஜரி பண்ணும்போது ஏதோ ஆயிருமோ, ஆப்ரேஷன் முடிச்சு ஃப்யூச்சரில் ஏதாவது ஆயிருமோனா கண்டிப்பாக எதுவும் இல்லை. அண்ட் ஆப்ரேஷன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் டெலிவரி கூட பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா ஒன்று செகண்ட் டெலிவரி பிளான் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தைரியமாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அடுத்த டெலிவரி கூட. அண்ட் அடுத்ததும் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் சர்ஜிக்கலாக தான் போகும் செகண்ட் டெலிவரி கூட. சம்டைம்ஸ் ட்ரை பண்ணலாம் நார்மல் டெலிவரி கூட சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து இன்னொரு ரிப்பீட் எல்எஸ்சிஎஸ்ஸாக தான் இருக்கும் செகண்ட் சர்ஜரியும். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் வியூ ஆஃப் சிசேரியன் வர்சஸ் நார்மல் டெலிவரி. தேங்க்யூ.